தொடரலாம். இது கேள்வி நேரம். மைய அரசினுடைய 2016-17 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். நாடாளுமன்ற வாயிலிலிருந்து இந்த அமர்விற்கான நிறைவு பகுதியில் இருக்கின்றோம். 15 நிமிடங்கள் ஆளுமைகளுடைய கருத்துக்களோடு தொடரலாம். திரு சந்திரசேகர், இதில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், அது ஸ்மார்ட் சிட்டிஸ், எய்ம்ஸ் போன்றவற்றிற்கான நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுவதே இல்லை. திட்டங்கள் தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் அதனுடைய நீட்சியாகவும் அது குறித்து ஒரு தெளிவான பார்வையோடு கூடிய நிதி ஒதுக்கீடு, அது குறித்த ஆய்வு, அடிப்படை பணிகள் எல்லாம் செய்யப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. உங்களுடைய பார்வை? இந்த மோடி அரசின் முக்கியமான அரசுக்கு எதிரான முக்கியமான குற்றச்சாட்டு, அவர்கள் நாளொரு பொழுதொரு வண்ணம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான். அதை உறுதிப்படுத்தும் முறையாகத்தான் இருக்குது. இந்த நிதிநிலை அறிக்கையில் ஒரு முக்கிய ஐடியா, ஒரு விஷன் அப்படி என்று இல்லை. சாதாரணமாக ஒரு பட்ஜெட்டில் ஒரு மாநிலம் இல்லை, ஒரு தமிழ்நாடு இல்லை, அட்லீஸ்ட் கர்நாடகா இல்லை கேரளா இல்லை மத்திய பிரதேஷ்னு ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் ஸ்கீமு ஏதாவது இருக்கும். இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தை பற்றியும் ஒரு சாதாரணமாக ஒரு பரவலான ஒரு எந்த மாநிலத்தை பற்றியும் அது ஒரு மென்ஷனே இல்லை, ஒரு பெரிய ஸ்கீம் இல்லை. ஒரு நாச்சிப்பன் சொன்ன மாதிரி எய்ம்ஸு, அப்புறமா ஐஐடி, இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் அறிவிக்கப்படும். அந்த மாதிரி திட்டங்களும் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவர்கள் அறிவித்த திட்டங்களே இன்னும் செயல்படுத்தாமல் எப்படி புதிய திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்று அவர்களுக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டிருக்கலாம். அதனால் இந்த ஒரு ஸ்டேட்டஸ் கோ பட்ஜெட் என்று தான் சொல்லலாம். ப்ளஸ் ப்ளே சேஃப் பட்ஜெட். இப்போதைக்கு எலெக்ஷன் வருது, எப்படி அதை சமாளிக்கலாம் என்று அந்த ஒரு நோக்கத்தோடு தான் செயல்படுத்தப்பட்ட பட்ஜெட் மாதிரி தான் தெரிகிறது. திரு டிகேஆர், உங்களுடைய நிறைவு கருத்து? அதாவதுங்க, எப்படியும் பட்ஜெட் விவாதிக்க போகிறோம். பட்ஜெட்டு நிறைவேறிடும். பட்ஜெட் ஏப்ரல் எண்டுக்குள்ளே நிறைவேறலைன்னா மந்திரிகள் டீசலுக்கே காசு கிடைக்காது. அதாவது பட்ஜெட் எப்படி நிறைவேறி தான் ஆகணும், நிறைவேறிடும். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பொருளாதார சீர்திருத்தம் என்பது நரசிம்மராவ் மன்மோகன் சிங் காலத்தில் ஆரம்பித்த சீர்திருத்தம் போய்கிட்டு இருக்கு. அதை இவங்க முழுக்க கொண்டு போய் இந்தியாவை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பார்க்காம அமெரிக்காவினுடைய நட்பை பெறுவதற்காக வேகமாக போய்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட போகுது. ரெண்டாவது, வெறும் பொருளாதாரம் மட்டுமல்ல இவங்ககிட்ட இருக்கிற கஷ்டம். கடந்த சில நாட்களாக பல்கலைக்கழகங்கள் தாக்கப்படுகிறது, ஒரு மதவாதம் வேகமாக வளருது, நாட்டுடைய ஒருமைப்பாடு பத்திரமாக இருக்குமா என்கிற கவலை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஆட்சி. என்னுடைய கடைசியாக சொல்ல வேண்டிய தகவலே, பட்ஜெட்டினுடைய நிறைவிலேயே மாண்புமிகு நிதியமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். கடைசி பேரால் நல்லாவே சொல்லியிருக்கார். எ டிசையர், இது என்னுடைய விருப்பம். எ ட்ரீம், என்னுடைய கனவு. இவ்வளவு பக்கமும் நீங்கள் படித்த பிற்பாடு எங்கே அவர் முடிக்கிறாருன்னா, இது என்னுடைய விருப்பம், இது என்னுடைய கனவு. ஆனால் அந்த விருப்பமும் கனவுக்குமான ஒரு திசை வழி தேவையில்லவா? அந்த திசை வழி இந்த பட்ஜெட்டில் இல்லை என்பது என்னுடைய கருத்து. திரு கே பி ராமலிங்கம் சார், பொதுவாக இந்த நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு நிதியமைச்சர் சில நல்ல விஷயங்களை கோடிட்டு கேட்டிருக்காரு. அதுதான் நான் முதல்ல சொல்லும் போதே ஸ்லோகனாக இருந்துடக்கூடாதுன்னு சொன்னேன். இண்டிஜினஸ் பிரீட்ஸ், அதாவது குறிப்பாக ஏன்னா நம்ம பெரிய அளவில் கார்ப்பரேட் செக்டார்ஸு, ஆடிட்டிங் செக்டார்ஸ் எல்லாம் மற்ற வரி விதிப்பு இவைகளை பற்றியெல்லாம் இருக்கிறாங்க. எதிர்காலத்தை நோக்கி அடிப்படையாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பசுக்கள் இவைகள்லாம் ஒரு இண்டிஜினஸ் பிரீட்ஸ் அவாய்ட் ஆகிட்டே இருக்குது. அவைகளை இது பண்ணணுங்கிறதுக்காக ஒரு இண்டிஜினஸ் பிரீடிங் இதுக்காக கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை கொண்டு வரும்போது அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஐசிஎம்ஆர் இருக்குதில்ல, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், அதேமாரி ஐசிவிஆர், இந்தியன் கவுன்சில் ஆஃப் வெட்டரி ரிசர்ச், ஒரு மத்திய அரசுடைய பார்வை அப்படி இருக்கணும். அந்த பார்வையில் அவங்க கொண்டு ஐசிவிஆர் கொண்டுகிட்டு இவைகளெல்லாம் வளர்ச்சி திட்டங்களுக்கு கொண்டு போகிறோம்னு சொல்லியிருக்கணும். அதை தான் நாங்கள் கூட பல நேரங்களில் வற்புறுத்துகிறோம். இப்போ கூட 3000 ஸ்டோர்ஸு, நம்ம ஜெனரிக் மெடிசன்ஸ் 3000 ஸ்டோர்ஸ் ஆரம்பிக்கிறோம். ஒரு நல்ல திட்டம் தான். ஆனால் அது முறைப்படுத்தப்பட்டு இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் கூட மாநில சர்க்கார் அதை பண்ணியிருக்காங்க. அவங்க பொதுவான திட்டங்களாக பண்ணி அவங்க பேரை வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது வேற. ஆனால் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஜெனரிக் ஸ்டோர்ஸ் கொண்டு வரும்போது இந்த ஜெனரிக் ட்ரக்ஸுக்காக கொண்டு வர்றதை இன்னும் பரவலாக்கணும் சார். ஒவ்வொரு பேரூராட்சிகளுக்கும் கொண்டு அதை கொண்டு வரணும். இது சொல்லியிருக்கிறதெல்லாம் நடைமுறைப்படுத்தினா இது ஏமாற்றுகிற பட்ஜெட்டாக இருக்காது. ஆனால் போன ஆண்டு சொன்ன மாதிரி
இந்த சன்சாட் ஆதார் யோஜனாவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து முழுமையான வளர்ச்சி திட்டங்களை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கடைசியா பணம் கொடுக்கல. அதுக்கான ஒரு பட்ஜெட் அலகேஷனே கிடையாது. சொன்னவற்றை குறைந்தபட்சம் நிறைவேற்றவாது செய்யுங்கள் அப்படிங்கறத அருமையான பட்ஜெட். மிகச் சுருக்கமாக நிறைவு. இந்த தேர்தல் அறிக்கையினுடைய இதயம் என்பது பக்கம் 34, 35 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அப்பெண்டிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இணைப்பு தான் மிக மிக முக்கியமானது. அதாவது இந்தியாவுடைய பொருளாதாரத்தையே வங்கிகள் மூலமாக கடன் வாங்கிய கல்விக்கடனிலிருந்து, ஜுவல் லோன்லேருந்து, நிலத்தை அடமான வச்சதிலிருந்து அத்துணையுமே வெளிநாட்டுக்காரர்களுடைய பொறுப்பிற்கு கைமாற்றப்படுகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலாளிகளை கூட அவர்கள் நம்பவில்லை, வெளிநாட்டுக்காரர்களே அதிகமாக நம்புகிறார்கள். அதனுடைய விளைவு எல்ஐசி மூழ்கி இருக்கிறது. எல்ஐசியுடைய பணத்தை வைத்து ரயிலில் ஓட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள், மற்ற திட்டத்துக்கும் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் தனியார் கம்பெனிகளை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்து இறக்குகிறார்கள். இது மிக மிக மோசமான பட்ஜெட். இதை விரைவாக அவர் திருத்திக் கொள்ளாவிட்டால் இந்தியாவினுடைய நிதி நிலைமையை மிக சீரழிவுக்கு சென்றுவிடும். விவசாயிகளையும் விவசாயத்தையும் பாதுகாக்கணும்னா எம்.எஸ். சாமிநாதன் குழு பரிந்துரையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இவங்கள் தேர்தல் அறிக்கையில பாரதிய ஜனதா கட்சி சொல்லியிருக்கிறாங்க, ஏற்று செயல்படுத்தணும்னு. அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும். அதை ஏற்றுக்கொண்டாலே பல்வேறு பிரச்சனைகள் தீரும். இப்போ பெருமுதலாளிகளை வந்து இதில் ஈடுபடுத்துறது தவறானது. பயிர் காப்பீடு திட்டத்துக்கு 5500 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறதா பிரமிப்பாக சொல்கிறாங்க. ஆனால் பயிர் காப்பீட்டு திட்டம் தேசிய வேளாண் பயிர் காப்பீட்டு திட்டம் மூலமாக நிறைவேற்றினதை புதுப்பிக்கப்பட்ட திட்டம்னு மாற்றி 10 தனியார் கம்பெனிக்கு மேலே தமிழ்நாட்டுக்கு மட்டுமே அனுமதிச்சிருக்காங்க. அதனால் இது தனியாரை ஊக்கப்படுத்துவதற்கான முயற்சியை போது இதில் எடுக்கணும். விவசாய நிலங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றணும். இந்த நதிகளை தேசியமயமாக்கணும். நதிநீர் இணைப்பு திட்டத்தை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அதனுடைய பெயரை மாற்றி இருப்பதை எப்படி பார்க்குறீங்க? டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்குன்னு ஒரு அதாவது அந்த பேர் மாற்றுறதெல்லாம் அது ஒன்றும் அது கேம் தான், அது ஒன்றும் சொல்ல முடியாது. அதாவது என்னுடைய கருத்து என்னென்னா, அருண் ஷோரி சொன்ன மாதிரி, அருண் ஷோரி சொன்னார் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து காங்கிரஸ் ப்ளஸ் கவுன்னாரு. இப்போ வந்து அது கவோட ஒரு திரிசூலம் சேர்ந்துருக்கு. நீ காங்கிரஸ் ப்ளஸ் கவ் ஒரு திரிசூலம் சேர்ந்து இப்போ அப்படி தான் நடக்குது. இப்போ வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் என்னெல்லாம் தவறு செய்தாங்களோ அதே அந்த சில தவறுகளை சரி செய்ய முயறணும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது, அது சரி செய்ய முயறாங்க. வந்து இப்போ இந்த பேங்க் பார்த்துக்கிட்டேன்னா, பேங்குக்கு எவ்வளவு NPA எவ்வளவு தூரம் இருக்கு அல்லது ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கிற அந்த ஒரு புரிதலே வந்து இப்போ ரகுராம் ராஜன் சொன்னப்பறம் தான் வந்தது. இது வந்து காங்கிரஸ் காலத்தில் பல காலமாக தொடர்ந்து வந்த திருட்டு வந்து பல காலம் தொடர்ந்து வந்த ஒரு இதுக்கு கார்பெட் கடியில் போட்டு வந்து இன்றைக்கி எழுத்து விட்டுருக்காங்க. அது இந்த கவர்மெண்ட் தான் செய்திருக்காங்க. அதை நம்ம பாராட்ட தான் செய்யணும். அது ஒன்று. நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா, இவங்க வந்து இவங்களுடைய பாதை வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டுடைய பாதை என்னவோ அதே பாதை தான் எங்களுடைய பாதையும் கூட. இது ரெண்டும் சேர்ந்துருக்கு. இதுதான் திரு ஆச்சாரி நிறைவு கருத்து. இந்த நிதிநிலை அறிக்கையானது சமுதாயத்தின் அடித்தட்டு மக்களை கருத்தில் கொண்டு கொண்டு வரப்பட்டுள்ளது. பெண்கள், கிராமப்புற பெண்கள் கண்ணீர் சிந்தக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு LPG கனெக்ஷன் கொண்டு வரப்பட இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1 லட்சம் ரூபாய் சுகாதார இன்சூரன்ஸ் திட்டம் கொண்டு வரப்பட இருக்கிறது. கிராமங்கள் 100% அனைத்து கிராமங்களும் மின்மயமாக்கப்பட இருக்கின்றது 2018 மே மாதத்திற்குள். அதே போல வளர்ச்சி திட்டங்களை சார்ந்துள்ள ரோடு செக்டரில் 85% இதற்கு முன் UPA 1 UPA 2 கொண்டு நிறைவேற்றாத திட்டங்களை 85% கையில் எடுத்து அதை நாங்கள் நிறைவேற்ற இருக்கின்றோம். அதே போல போர்ட் துறைமுகங்கள் வளர்ச்சி திட்டம் அது கொண்டு வரப்பட இருக்கிறது. மருத்துவ வசதிக்காக டயாலிசிஸ் என்று சொல்கிறோமே, அவர்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆனவர் அவர்களுக்கும் இதுல வந்து 2 நிமிடம் இருக்குது. வாய்ப்பு இருந்தால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுங்க. என்னுடைய கேள்வி இது, இந்த பட்ஜெட்டில் சொல்லப்பட்ட திட்டங்களை நீங்கள் பட்டியலிடுகிறீர்கள். நான் கேட்டது அப்படிங்கிறது, ஏற்கனவே கடந்த முறை அறிவிக்கப்பட்ட திட்டங்களான ஸ்மார்ட் சிட்டிஸ், எய்ம்ஸ் போன்றவற்றிற்கான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா, அதற்கு என்ன பணிகள் நடைபெறுகிறது அப்படிங்கிறத அடுத்தடுத்து அறிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? இல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக வந்து நாங்கள் மிக அதிகமாக பணம் ஒதுக்கி இருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ளூட்ஸ் ஆல் இந்தியா. சந்திரசேகர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு, ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட திட்டங்களை செயல்படுத்துவதை மத்திய அரசு அறிவிக்கும். இந்த மாநிலத்திற்கு இந்த திட்டம், இந்த மாநிலத்திற்கு இந்த திட்டம் என்பதெல்லாம் அறிவித்திருப்பார்கள். அந்த மாதிரி இந்தியா முழுவதும் எந்த மாநிலத்துக்கும் குறிப்பிட்டு பிரத்யேகமாக எந்த திட்டங்களும் அறிவிக்கப்படவே இல்லை. அப்படி ஈவன் ரயில்வே பட்ஜெட்ல கூட இதே கேள்விதான் கேட்டாங்க. அதாவது எந்த ஒரு ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு ட்ரெயினே விடலையே அப்படின்னு. ஆக்சுவலா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் வந்து பிராட் பாலிசி வந்து கொடுத்துடுறாங்க.
அதனுடைய திட்டத்துல வந்து கொண்டு வரப்படும் போது புதுசா வந்து ரயில் திட்டங்கள் கொண்டு வரப்படும் போது அது லோக்கல்ல ஜெனரல் மேனேஜர்ஸ் டிஆர்எம்ஸ் கலந்து பேசி எங்க இருந்து எங்க அதை இணைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த திட்டங்கள் டோட்டலா 2,21,246 கோடி ரூபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வர திட்டங்கள் எந்தெந்த செக்டரில் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும் என்பது டைம் டு இவால்வ் அண்ட் தே வில் இம்ப்ளிமெண்ட். இவங்க சொல்றது ஒரு வருஷத்துல 5,542 கிராமங்களை தான் எலக்ட்ரிஃபை பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. ஆனால் இதில் தமிழ்நாடுல எத்தனை கிராமங்கள் வந்திருக்குன்றது தெரியவே தெரியாது. அதை பற்றி விவரங்களே கிடையாது. தமிழ்நாடு இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. எல்லா 100% 5000 கிராமங்கள்ல தமிழ்நாடு எவ்வளவு சார்? அது கொஞ்சம் டீட்டெயில்ஸாக இருக்கா? அடுத்தது அவர் விவசாய சங்க தலைவர் சொன்ன மாதிரி நதிநீர் இணைப்பை பற்றி மூச்சு விடலை இவங்க யாருமே. தமிழ்நாட்டில் இருக்கிற நதிகளையே இவங்க இணைக்கிறதுக்கு என்ன ஸ்கீம் வச்சுருக்காங்க, என்ன பிளான் வச்சுருக்காங்க, அதை பற்றி மூச்சு விடலை. இப்போ இதெல்லாம் பண்ண போகிறோம்ன்றாங்களா? அது இது எப்படி பண்ண போகிறாங்க, அதுக்கு எத்தனை வருஷம்? நான் அந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். ஏராளமான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இது என்னுடைய கனவு, அதற்கான திசை வழிகாட்டுதல் இல்லை அப்படிங்கிறதா டி கே ரங்கராஜன். கடந்த முறை அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அதற்கான நிதி ஆதாரங்கள் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டே இருக்கிறோம். அவை செயல்படுத்தப்பட்டால் மட்டுமே அவை செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். செயல்படுத்துவார்கள் என்ற குறைந்தபட்ச நம்பிக்கையோடு நான் நிறைவு செய்கின்றேன். உங்களுடைய தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் இந்த கடும் குளிரிலும் கூட நாடாளுமன்ற வாயிலில் எங்களுடைய அழைப்பை மதித்து நியூஸ் ஒன் தமிழ் தொலைக்காட்சி நேர்களை மதித்து தமிழக மக்களை மதித்து எங்களோடு இணைந்த உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். நிச்சயமா நன்றி. நாம் இந்த அளவிலே நிறைவு செய்யலாம். மத்திய நிதிநிலை அறிக்கையில் ஏற்றம் ஏமாற்றம் என்று இருவேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் ஏற்றமா ஏமாற்றமா என்பது அது நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது மட்டுமே நம்மால் நேரடியாக உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை மீண்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு மற்றும் ஒரு கேள்வி நேரம் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.